Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah hamdan kathira wa subhanallahi bukratan wa asila. Wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi'idhnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக இங்கே முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழகத்தினுடைய 17வது சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகம் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. வருகிற 23ஆம் தேதி தேர்தலாக இருப்பதால் அது குறித்து சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய ஏப்ரல் 23 வியாழக்கிழமை தமிழகத்தின் சட்டமன்ற பொது தேர்தல் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள் நம்மை யார் ஆட்சி செய்வது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். வரக்கூடிய 23ஆம் தேதி அடுத்த 5 ஆண்டுகள் நம்மை யார் ஆட்சி செய்வது என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நாட்கள் நெருங்க நெருங்க வெயிலினுடைய சூட்டை போல, கோடை காலத்தினுடைய சூட்டை போல தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இந்த ஜும்மாவை நாம் சந்தித்து இருக்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்திய தேசத்தில் நம்மளுடைய கொள்கையின்படி வாழ்வதற்கு, நம்முடைய கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்கு, நாட்டினுடைய முன்னேற்றத்தை உயர்வுபடுத்துவதற்கு, நினைத்த காரியங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு
தேர்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு, நமக்கு கிடைத்த ஒரு முக்கியமான வாய்ப்பு. தேர்தல் என்பது ஒரு முக்கியமான வாய்ப்பு என்பது குறித்து அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. இன்னல்லாஹ் யஅமுருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான், ஆட்சியை, அதிகாரத்தை, அமானத்தை அதற்கு தகுதியானவர்களிடத்தில் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுவதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தில் வரக்கூடிய அமானத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்லித்தரும் செய்தி என்ன தெரியுமா? விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அந்த அமானத் என்ற வார்த்தைக்கு ஆட்சி, அதிகாரம் என்று விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தேர்தலை குறித்து, ஆட்சியாளர்களை குறித்து உங்களுக்கு ஒரு தனி கவனம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறார். தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமை என்று ரப்பு சொல்லித் தருகிறார். தேர்தல் விஷயத்தில், ஆட்சியாளர்களை நியமிக்கக்கூடிய விஷயத்தில் எப்பொழுதும் உங்களுக்கு அலட்சியமோ கவனக்குறைவோ வர வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய நாட்டின் சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்தலுக்கான வழிகளை சொல்லி, நீங்கள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார். எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்தலுக்கான வழிகளை இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வருகிற போது இங்கே ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார். உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவர்களும் ஒரு பொறுப்பாளிகள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களுடைய பொறுப்புகளை குறித்து உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும் என்று சொல்லி தருவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேர்தல் விஷயத்தில் உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பொறுப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஓட்டை கொண்டு, அந்த வாக்கை கொண்டு தகுதியானவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று கற்றுத்தருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது குறித்து ரப்பு உங்களிடத்தில் கேட்பான். எனவே நீங்கள் ஓட்டு போடும் பொழுது, உங்களுடைய வாக்கை நீங்கள் பதிவு செய்யும் பொழுது, அது தகுதியானவரா என்று நீங்கள் ஆய்வு செய்து தகுதியானவரை தேர்ந்தெடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். இதை சஹாபிகளுக்கு ரசூல் கற்றுத் தருகிறார்கள். பதவி, அதிகாரம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கௌரவம் அல்ல, அது ஒரு அமானத், பொறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி தந்தார்கள். தகுதியும் திறமையும் உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார். நிர்வாக திறனும் பொறுப்புகளை செயல்படுத்த வேண்டிய திறன் உள்ளவர்களை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்வார். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சையதுனா அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, சஹாபாக்களில் பிரபலமான ஒரு சஹாபி, ஏகத்துவ கொள்கையை கொண்டு வாழ்ந்த சஹாபி, உலக ஆசைகளை விட்டும் பற்றற்று வாழ்ந்த சஹாபி.
நீதியையும் உண்மையையும் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்த ஒரு மகத்தான சஹாபி. இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளுக்கு சொந்தமான சையதுனா அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு வருகிறார். அவர்களுடைய சபைக்கு வருகிறார்கள். வந்து கேட்டாங்க, நாயகமே, நீங்கள் கொடுக்கக்கூடிய பதவிகள்ல எனக்கு ஒரு பதவி கொடுங்களேன்னு. மற்ற சஹாபிகளுக்கு பதவி கொடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு பதவி தாங்கன்னு கேட்டாங்க. சையதுனா அபூதர் அல்-கிஃபாரி. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். அது அந்த சஹாபிகளுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டு, அது ஒரு பாடமாக இருக்கிறது என்பது வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அவர்களுடைய தோளில தன்னுடைய கையை போட்டுட்டு ரொம்ப நெருக்கமா சொன்னாங்க, பாசத்தோட சொன்னாங்க, யா அபூதர் இன்னி லஈபுன் இன்னஹா அமானத்து. பதவி கொடுங்க, எனக்கு ஏதாவது பொறுப்பு தாங்க என்று ரசூலிடத்தில் கேட்ட சஹாபிகளுடைய தோல்ல கைய போட்டு ரசூல் சொன்னாங்க, யா அபூதர் இன்னி லஈபுன் வ இன்னஹா அமானத்து. அபூதர் அவர்களே, நீங்கள் பலகீனமான ஆள், நீங்கள் பலகீனமான ஆள். ஆனால் நீங்க கேட்கக்கூடிய பதவி என்பது அது ஒரு அமானத், அது ஒரு பொறுப்பு. பலகீனமானவர்களுக்கு அந்த பொறுப்பு என்பது மறுமையிலே மறுமையிலே அவமானங்களையும் கைசேதங்களையும் அவர்களுக்கு தேடித்தரும். எனவே பதவி ஆசைப்படாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவேன். பிரபலமானவர் என்பது மாத்திரம் பதவிக்கு போதாது என்கிறார்கள். அபூதர் பிரபலமான சஹாபிகள்ல, உங்களுடைய பிரபலம் மட்டும் போராது பதவிக்கு. நேர்மையும் உண்மையும் மாத்திரம் உங்களுடைய பதவிக்கு போதாது. நிர்வாக திறனும் பொறுப்புகளை செயல்படுத்த வேண்டிய அந்த திறனும் உள்ளவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கற்றுத் தருகிறார். தேர்தலில் உங்களுடைய ஓட்டை, உங்களுடைய வாக்கை நீங்கள் பதிவு செய்யும் பொழுது தகுதியானவர்களை பார்த்து பதிவு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே உங்களுடைய நினைவுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துவேன். இந்த தேசம், இந்திய தேசம், இஸ்லாமிய ஆட்சி முறையில் அடிப்படையாக கொண்ட தேசம் அல்ல. இந்திய தேசம் இஸ்லாமிய ஆட்சி முறையை அடிப்படையாக கொண்டு அமைந்ததல்ல. அதே போல நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் அது இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்ததல்ல. அதே மாதிரி ஆட்சியாளர்களும் மக்கள் பிரதிநிதியாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் 100% இறை அன்பை கொண்ட இறை பக்தியை கொண்டவர்களும் அல்ல. இன்றைக்கு நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, இறைவனை பயந்து நடப்பவர்கள் அல்ல 100%. இருந்தாலும் உலக வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும், இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது, முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளர்களின் கீழ் வாழ்ந்து கொண்டு வருகிறது. பல நாடுகள்ல எப்படி இருக்குன்னா, இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாம் அல்லாதவர்களுடைய ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருக்குது. மன்னர்களுடைய, இஸ்லாம் அல்லாத மன்னர்களின் ஆட்சியின் அதிகாரத்தின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, ஆட்சியாளரின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இதுதான் உலக வரலாறு என்பது மாத்திரமல்ல, இந்திய இஸ்லாமியர்களுடைய வரலாறும் அதுதான். நமக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்னு பார்த்தா முஸ்லிம் அல்லாதவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருவாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த வாக்குரிமை என்பது இந்திய அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்த அடிப்படையான உரிமை.
நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குரிமை, ஓட்டுரிமை என்பது இந்திய அரசியல் சாசனம் தந்த அடிப்படை உரிமை. இந்த உரிமையை இந்த தேசத்தில் ஒவ்வொரு முஸ்லிம்களும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எப்படி பயன்படுத்த வேண்டும் நம்மளுடைய வாக்குரிமையை என்பதை மார்க்கம் ரொம்ப தெளிவாக சொல்லி தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தேசத்தில் வழங்கக்கூடிய இந்த ஓட்டு உரிமை, வாக்குரிமை என்பது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று மேலே நாம் எடுத்து சொன்னோம். தேர்தல் விஷயத்தில், ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் ஞாபகப்படுத்தினோம். தேர்தல் விஷயத்தில், ஆட்சியாளர்களை நியமிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை நாம் பேசினோம். சஹாபிகளுடைய வாழ்வு முறை நாம் எடுத்து சொன்னோம். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தகுதியானவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதும், தகுதி இல்லாதவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதும் இன்றைக்கு நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய தார்மீக கடமை என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரலாம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படி அடையாளம் காண்கிறது? இவர் தகுதியானவர், இவர் தகுதி இல்லாதவர் என்பது எப்படி அடையாளம் காண்கிறது? இந்த தேசத்தில் ஆட்சியாளர்களும் மக்கள் பிரதிநிதியா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் எப்படிப்பட்டவர்கள், தகுதியானவர்களா என்று எப்படி நாம அடையாளம் காண்றது, அறிகிறது? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு நிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வேட்பாளர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை செய்தித்தாள் அவங்களுடைய வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுது. ஊடகங்கள் அவருடைய வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுது. இணையதளங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணி என்ன என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லுது. அதை வைத்து நீங்கள் அடையாளம் காணுங்கள். தகுதியானவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு உங்களுடைய வாக்கை, உங்களுடைய ஓட்டை அவர்களுக்கு ஆதரவு தந்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. ஊடகங்களும் செய்தித்துறையும் இணையதளமும் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை வைத்து இவர் தகுதியானவரா, இவர் தகுதி இல்லாதவரா என்பதை பார்த்து நீங்கள் தகுதி இல்லாதவர்களை அடையாளம் காணுங்கள், உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள் என்கிறார்கள் மார்க்க அறிஞர். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது சொல்றாங்க, இது ஒரு முறை. இரண்டாவது சொல்றாங்க, மனித அறிவும் அனுபவத்தை வைத்து அடையாளம் காணுங்கள் என்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவப்பட்டு இருக்கீங்க, நீங்கள் அடிபட்டு இருக்கீங்க. நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் மாற்று மத சகோதரரும் அடிபட்டு இருக்கிறாங்க. யாரை கொண்டு பல நெருக்கடிகளை நீங்க சந்திச்சீங்கிறத அடையாளம் பாருங்க. யாரை கொண்டு பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அதை கொண்டு உங்களுடைய வாக்கை செலுத்துங்க, உங்களுடைய ஓட்ட போடுங்கள் என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தலுமே இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். எந்த தேர்தலுமே பிரிச்சு சொல்ல முடியாது இது முக்கியம் இல்லைன்னு. எல்லா தேர்தலுமே முக்கியமான தேர்தல் தான். ஏன்னா சுதந்திர இந்தியாவுல பல்வேறு பிரச்சனைகளை முஸ்லிம் சமுதாயம் செஞ்சிருக்கு, தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வருது. ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம எடுத்து பேசினா ஜும்மாவினுடைய நேரம் பத்தாது. பொது சிவில் சட்டத்தில இருந்து, SIR ஃபார்ம்ல இருந்து, முத்தலாக் சட்டத்தில இருந்து, இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்கன்னு அது தனித்தனியா எடுத்து பேசினா நேரம் பத்தாது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாசிச அரசும் ஊடகத்துறையும் நீதித்துறையும் சட்டத்துறையும் இன்னைக்கு வாழக்கூடிய இந்தியர்களை, முஸ்லிம்களை எவ்வளவு நெருக்கடி தந்து அவர்களை வாழ வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நாம ஓட்டு போடுறதுக்கு யாரு தகுதி, நம்மளுடைய ஓட்டுக்கு யாரு தகுதி இல்லைங்கிறத என்ன செய்யலாம், நாமளே முடிவு பண்ணிடலாம். வேற எந்த சமுதாயம் உலகத்துல வேற எந்த சமுதாயமும் எந்த சமுதாயத்திற்கும் எதிராக நடத்தப்படாத பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு நெருக்கடிகளை
இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களும் சகித்து சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா யாரு தகுதியானவர்கள், யாரு தகுதி இல்லைங்கிறத உங்களுடைய அனுபவமும் அறிவும் சொல்லும். அதை வச்சு முடிவு பண்ணுங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமீப காலமாக பாசிசத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய அபாயமும் என்ன என்பதை இன்னைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் உணர்வு ரீதியா உணர்ந்திருக்கிறார், அனுபவ ரீதியா அவங்க உணர்ந்திருக்கிறார். அதை வச்சு நீங்கள் அடையாளம் காணுங்க. இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் அதை வச்சு உங்களுடைய அறிவும் அனுபவமும் எதை சொல்ற அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தேர்தல் இருக்க முந்தைய தேர்தலை விட இஸ்லாமியர்களுக்கு ஒரு சவாலான தேர்தலா இருக்கு. இந்த தேர்தலில் மட்டும் நீங்க நல்லா சிந்திச்சு உங்களுடைய ஓட்ட தகுதியானவர்களை கொடுத்து நீங்கள் ஓட்டு ஜெயிக்க வைக்கலாம். அப்படின்னா அடுத்து பல தலைமுறை நாட்டுல இல்லாம போயிடும். நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் நாட்டுல வாழ்றதுக்கு சந்தேகக்குரிய ஆயிடும். அப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனவே இன்னைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமில்ல, மாற்று மத சகோதரர்களும் எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையில வாழணும்னா, நாட்டுல பாஜக அரசாங்கம் இல்லாமல் ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில தான் இன்னைக்கு ஒவ்வொருவர்களும் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் இன்னும் பல தலைமுறைகள் நம்மளுடைய நாட்டுல ஜனநாயகத்தை, பன்முகத்தன்மையை, நம்மளுடைய சரியத்தை, நம்மளுடைய மார்க்கப்படி நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்வுரிமையை பெற முடியும். எப்படி சுதந்திர போராட்ட காலகட்டத்துல அன்னைக்கு வாழ்ந்த மக்களுடைய மனோநிலை எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளையர்களுக்கு எதிர்வாக இருந்துச்சு. அன்னைக்கு வாழ்ந்த மக்களுடைய மனோநிலை வெள்ளையருக்கு எதிர்ப்பாகவே இருந்தது. அதனாலதான் அவங்க இந்தியாவுல முழுமையான சுதந்திரத்தை அவர்கள் அடைந்தார்கள். எனவே வரக்கூடிய தேர்தலில் நம்மளுடைய மனோநிலை எல்லாமே அப்படிப்பட்ட அரசு அமைஞ்சிடக்கூடாது, இல்லாமல் ஆகணும். அதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம ஜெயிப்போம், நம்ம இந்தியாவுல முஸ்லிம்களா வாழ முடியும், மாற்று மத சமுதாய மக்களோடு பன்முகத்தன்மையோடு வாழ முடியும் அப்படிங்கிறத உங்களுடைய அறிவும் அனுபவத்தையும் வைத்து நீங்கள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியமான. நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க. நம்ம ஒரு போட்டு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஓட்டு போடுறது, பிரச்சாரத்துல கலந்துகிறது, தகுதியான வேட்பாளர்களை, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது எல்லாமே இஸ்லாத்தோடு, தீனோடு சம்பந்தப்பட்டது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித்தரும். எனவே ஒவ்வொருவர்களுடைய ஓட்டும் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஓட்டு என்ன போடாம இருக்கிறது என்பது கள்ள ஓட்டு போடுறதுக்கு சமமான. நம்ம ஒரு ஓட்டை போடாம இருக்கிறது, வீட்டுல குடும்பத்தோடு காலியா அன்னைக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கள்ள ஓட்டு போடுறதுக்கு சமமான. ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஓட்டும் அது ரொம்ப முக்கியமானது. அது சமயம் சார்ந்த பன்முகையை நிலைநாட்டக்கூடிய இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஆட்சியாளர்கள் யார் என்பதை நீங்கள் என்ன செய்யணும், யோசிச்சு உங்களுடைய அனுபவம், உங்கள் அறிவும் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்து என்ன செய்யணும், உங்களுடைய ஓட்டை பதிவு செய்யணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைய இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொருத்தரும் கட்டாயம் ஓட்டு போடணும் என்பது மார்க்கம் எவ்வளவு வலியுறுத்தி சொல்லுதோ அதே மாதிரி உங்களுடைய ஓட்டு தகுதியானவர்களாக பார்த்து, நாட்டில் பன்முகத்தன்மைகளோடு ஆட்சி அமைக்கக்கூடியவர்களை பார்த்து, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களை பார்த்து, இன்றைக்கு வாழக்கூடிய பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாட்டுல நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில
உங்களுடைய ஓட்டை பதிவு செய்யுங்கள் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்க கண்ணோட்டத்தில் ஓட்டு போடுறத சாட்சி சொல்றதுக்கு சமம் என்று மார்க்க நமக்கு சொல்லித்தரு. இவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு, இவர் நாட்டினுடைய முதல்வராக ஆகிறதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன் என்பதற்கு சமமானது உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும். மூணா பிரிக்கிறாங்க மார்க்க அறிஞர்கள். அது மாதிரி ஷஃபாத்து செய்யறதுக்கு சமமானதுங்கிறாங்க. யாரை நீங்கள் யாருக்காக ஓட்டு போடுறீங்களோ அந்த பொறுப்புக்கு இவர் தகுதியானவர் என்பதற்கு நான் சாட்சி என்று சொல்வதற்கு சமம்தான் உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தர்றாங்க. அதே மாதிரி ஒருவருக்கு ஓட்டு போட்டு அவரை இந்த நாட்டினுடைய எம்எல்ஏவாக, இந்த நாட்டினுடைய முதல்வராக தேர்ந்தெடுப்ப தகுதியானவர் என்று தேர்ந்தெடுப்பதற்கு நான் வக்கீலாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு சமமானதுதான் உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் என்பதை மார்க்கம் அறிஞர்கள் மார்க்கத்தினுடைய ஆயத்து ஹதீசுகளை வைத்து பிரித்து சொல்லுகிறார்கள். எனவே ஒவ்வொருவர்களுடைய ஓட்டுக்கு தகுதியான வயதை அடைந்த ஒவ்வொருவர்களும், பெரியவர்கள் மாத்திரமல்ல இளைஞர்களுக்கும் சொல்லுவேன், நாட்டினுடைய நலனை கருத்தில் கொண்டு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த தகுதியை பார்த்து பன்முகத்தன்மைகளோடு நாட்டில் இன்னும் பல சமுதாய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தில் உங்களுடைய ஓட்டை பதிவு செய்யும். தகுதியானவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு ஆதரவு தருவதும், தகுதி இல்லாதவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு எதிர்ப்பு தெரிவிப்பதும் இன்றைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய தார்மீக கடமை என்பதை சொல்லி, எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானார். நடக்க இருக்கக்கூடிய தேர்தலை எல்லா மக்களுக்கும் சாதகமான ஒரு ஆட்சியாய் அமைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நமக்கு பாதகமான ஆட்சியாளர்களோ நமக்கு பாதகமான அரசும் அமையாமல் இருப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் மற்ற சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.